ஹாய் ஹலோ உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பு சுஷ்யம் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாசிப்பருப்பை 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்சிருக்கா பாசிப்பருப்பை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் நீங்கள் 2 விசில் வச்சா போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, துருவின தேங்காய் 1 மூடியும், ஒரு குழிக்கரண்டியில் நெய்யும், 4-5 ஏலக்காவை கீரியும் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சுருக்கா பாசிப்பருப்பு 1 கப், பொடி பண்ணி வச்சுருக்கா வெல்லம் 3/4 கப்பும், ஒரு கிண்ணத்தில் 4 டீஸ்பூன் மைதா மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வைப்போம். தவா காஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்க நெய்யை அதில் ஆட் பண்ணலாம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சா போதும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணிலாம் ஊற்றிட்டோம்னா செய்கிற டைம் ப்ராசஸ் வந்து அதிகமாகும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா போதும். பாருங்கள், இப்போ வெல்லம் கரையுது. இப்போ ஏலக்காவையும் தேங்காவையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுப்போம். இப்போது வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு லைட்டாக மசிச்சு வச்சுருக்கேன் நான். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அப்போ தான் உருண்டை பிடிக்க நல்லா வரும் இந்த பூரணம். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். மைதா மாவு மிக்சிங் வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். எடுத்து வச்சுருக்க மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதம் வந்தால் ஓகே, ஸ்டாப் பண்ணிப்போம். இப்போ இந்த பூரணத்தை நம்ம பால் போல் பிடிச்சி வச்சுப்போம் உருண்டை உருண்டையாக. தவா வச்சு ஆயில் ஊற்றி இப்போ உருண்டை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பூரணத்தை மைதா மாவில் டிப் பண்ணி நீங்கள் சூடான ஆயிலில் போட்டு திருப்பிடுங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஃபார் பாசிப்பருப்பு சுசியம். தேங்க்யூ.